ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டியோட பி ஸ்டூடெண்ட்ஸோட நவம்பர் டிசம்பர் 2023 சென்ட்ரல் வேல்யூவேஷன் வந்து முடிச்சிட்டாங்க. பேஸ் 2 வேல்யூவேஷன் வந்து முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி வந்து பேஸ் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்லாம் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பேஸ் 2 வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்டில் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கோட் 21293 இந்த கொஷின் பேப்பர் கோடுக்கு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ME 3351 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 13B. அந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் அஷ்யூம்ட் த டைமென்ஷன் எய்தர் இன் MM, அதாவது அந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூம் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எம்எம்மில் எடுத்திருந்தாலும் சரி, சென்டிமீட்டர் இல்லை மீட்டரில் எந்த வேல்யூ வந்து எந்த டைமென்ஷனில் எடுத்திருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிரேட்டர் தென் தம் வித் தி டைமென்ஷன் ஃபார் DE கிரேட்டர் தென் 30 யூனிட்ஸ் அண்ட் சால்வ்டு கரெக்ட்லி ஃபுல் மார்க்ஸ் மேபி அவார்டுன்னு கொடுத்துருங்க. அதாவது அந்த 13B கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நீங்கள் அந்த வேல்யூ எம்எம்லையோ இல்லை மீட்டரையோ இல்லை சென்டிமீட்டரில் வந்து அஷ்யூம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எதனா ஒன்று வேல்யூ போட்டு சால்வ் பண்ணியிருந்தால் அதுக்கு வந்து மார்க் வந்து அவார்ட் பண்ணலாம், கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 15th A. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் கேண்டிடேட்ஸ் ஹேவ் அட்டெம்ப்ட் த கொஷின்ஸ் வித் ரீசனபிள் ஸ்டெப்ஸ் மார்க்ஸ் மேபி அவார்டட் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நீங்கள் ஸ்டெப் மார்க்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் அந்த 15th A கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அட்டன் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஸ்டெப்பு வந்து ப்ரொசீஜர் பண்ணியிருந்தாவே போதும், அதுக்கு வந்து மார்க் வந்து அவார்ட் பண்ணலாம், கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் கோட் 21294 என்ன சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ME 3391 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 6 அது வந்து பார்ட் A கொஷின், அதாவது ஸ்மால் கொஷின்ஸு. ஃபுல் மார்க்ஸ் மேபி கிவன் இஃப் அட்டன் பண்ணியிருந்தாவே. அதாவது கொஷின் நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் போட்டு ஏதோ ஒன்று எழுதி வச்சிருந்தாலே இல்லை கொஷின் நம்பர் போட்டுருந்தாலே உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மார்க் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 11th A. இஃப் தி கேண்டிடேட் ஹேவ்ஸ் ஆன்சர் தி கொஷின் கரெக்ட் வித் எய்தர் CP 14.3 kJ per kilogram into Kelvin, CP value 18.2 kJ per kilogram into Kelvin, full marks may be awarded அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது CP வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேண்டிடேட் ஆஸ் ஆன்சர் தி கொஷின் கரெக்ட் வித், நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு CP வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்குள்ளே 14.3 நியர் இல்லை 18.2 நியர் இந்த மாதிரி வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 16th B. இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 16th Bயில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் அட்டம்ப்ட்ஸ் மேபி கிவன் ஆப்ரோப்ரியேட் மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 16th Bயில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணது வந்து ஓரளவுக்கு தப்பாக இருந்தாலும் அந்த ஸ்டெப் மார்க்ஸ்க்காக வந்து உங்களுக்கு மார்க் வந்து ஃபுல்லாக கூட கொடுக்கலாம். நீங்கள் அது தப்பாக ப்ரொசீஜர் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்டெப்பு வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கோட் 21295 ME 3392 இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி. இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 8 ரீசனபிள் அட்டம்ப்ட்ஸ் மேபி கிவன் ஆப்ரோப்ரியேட் மார்க்ஸ். கொஷின் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கொஷின்ஸு. அது ஓரளவுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணியிருந்தால் போதும், அதுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 15th B1 and 2 ரீசனபிள் அட்டம்ப்ட்ஸ் மேபி கிவன் ஆப்ரோப்ரியேட் மார்க்ஸ். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ப்ரொசீஜர் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ரொசீஜர் வந்து தப்பாக இருந்தாலும் அந்த ஸ்டெப்பு ஓகேங்களா ஃபுல்லாக ரைட்டாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஸ்டெப்ஸ்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அது வந்து மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.